வணக்கம், வெல்கம் பேக் டு நிர்மல் ஷர்மி கிச்சன். இன்றைக்கி வாங்கி பாத் பண்ண போகிறாங்க. இது வந்து 2 பேருக்கு உண்டான அளவு தான். உங்களுக்கு தேவையானது மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. 4 கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சோண்டு புளி, துருவின தேங்காய் 3 ஸ்பூன், கொஞ்சம் பச்சை பட்டாணி, உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், ஜீரகம் 1/2 ஸ்பூன், மிளகு 1/4 ஸ்பூன், வெந்தயம் 1/4 ஸ்பூன், ஒரே ஒரு ட்ராப் எண்ணெய் ஊற்றி இது எல்லாத்தையும் வறுத்துட்டு நல்லா பொடி பண்ணி வச்சுக்கணும் ஆற விட்டு. உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகா பாதி வறுப்பட்டோன்னா தனியா 1 ஸ்பூன், பட்டை, கிராம்பு, ஜீரகம், வெந்தயம், மிளகு எல்லாத்தையும் போடுறேன். அதையும் போட்டு வறுத்துக்கலாம். கருவேப்பிலை, கசகசா, வெள்ளை எள்ளு எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிவிட்டு 2 மினிட்ஸ் கழித்து அணைச்சிடலாம். அடுத்து ஆறணுன்னா இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கோங்க. கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் வச்சுருக்கேன், காஞ்சிச்சு. கொஞ்சம் கடுகு, ஜீரகம், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, மஞ்சப்பொடி, சிகப்பு மிளகா 1, கருவேப்பிலை கொஞ்சம், நறுக்கி வச்ச கத்திரிக்காய். தண்ணி ஊற்ற தேவையில்லை. எண்ணெய் கத்திரிக்காய் போட்டு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. பட்டாணி, ஃப்ரெஷ் பட்டாணி, புளி தண்ணி, வெல்லம் கொஞ்சம், தேவையான சால்ட்டு, புளி தண்ணி பச்சை வாசம் போகிற அளவு கொதிக்கட்டும். நல்லா தேவையான அளவு பொடி பண்ணி வச்ச பொடி ஆட் பண்ணுறேன். 3 ஸ்பூன் தான் போட்டேன் பொடி. மிச்சம் இருந்தால் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில். ஆறுன ரைஸ் ஆட் பண்ணுறேன் இதோட. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. துருவின தேங்காய் ஆட் பண்ணுறேன். கொத்தமல்லி பொடியாக சாப் பண்ணது நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸ்டவ்வை அணைச்சிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். வாங்கி பாத் ரெடி. வாங்கி பாத் சர்வ் பண்ண ரெடி. சர்வ் பண்ணியாச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.